இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே எங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கீதம் 1:2-3 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். Psalms 1:2-3 But his delight is in the law of the Lord, and in his law he meditate day and night. He shall be like a tree planted by the rivers of water, that brings forth its fruit in its season, whose leaf also shall not wither, and whatever he does shall prosper. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு பிரியமான தேவஜனமே, இந்த புதிய நாளிலும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் நிச்சயமாய் வாய்க்கும். நாம் நம்முடைய காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்றால் ஒன்று செய்ய வேண்டும். கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்க வேண்டும். இந்த வேத வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும். வார்த்தையின்படி நடக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நீங்களும் நானும் தியானிக்கின்ற போது, அந்த வார்த்தையின் மேல் பிரியமா இருக்கின்ற போது, அந்த வார்த்தையின்படி நடக்க நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கின்ற போது, நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் நீர்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருக்குமா? அப்படி என்றால் என்ன? நமக்கு ஒரு குறைவும் இல்லாதபடி கர்த்தர் ஆகிய ஆண்டவரே நமக்கு எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். நம்முடைய தேவைகளை சந்திப்பார். இந்த வார்த்தைகளை தியானிக்கின்ற போது, இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையாய் மாறுகின்ற போது, நம்முடைய தேவைகள் எல்லாம் அவருடைய பர்வதத்தில பார்த்து கொள்ளப்படுமாம். ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு காரியங்களை நாம் எதிர்நோக்கி கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். காரணம், நாம் அவருடைய வேதத்துல பிரியமா இருக்கிறபடினாலும், அந்த வேதத்தை தியானிக்கிறபடினாலும் ஆவியானவர் நம்முடைய தேவைகளை அவர் பார்த்து கொள்வார். நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் குறைவில்லாமல் நிறைவாய் இருக்கிற வாழ்க்கையாகவும் ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கையாகவும் அவர் நிச்சயமாய் மாற்றி தருவார். நமக்கு உபத்திரவங்கள் வரும், வேதனைகள் வரும், பாடுகள் வரும், துக்கங்கள் இருக்கலாம். ஆனாலும் இவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் கர்த்தருடைய தெய்வீக சமாதானமும் அவருடைய சந்தோஷமும் நம்முடைய உள்ளங்களை அதை நிரப்பும். அப்பொழுது நீங்களும் நானும் இந்த உலகத்துல சமாதானமுள்ள பிள்ளைகளாய், அன்பை காட்டுகிற பிள்ளைகளாய், மன உருக்கத்துடன் வாழ்கிற பிள்ளைகளாய் நாம் நிச்சயமாய் வாழ்வோம். அதற்கு கர்த்தர் உதவி செய்வார். நாம் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் அவர் ஆசீர்வாதத்தை பொழிந்தருள்வார். ஆமென். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். காரணம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கிறபடினாலே யோசேப்பு செய்த யாவையும் கர்த்தர் வாய்க்க செய்தாராம். ஆமென். இந்த நாளிலும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அப்படியே செய்வார். நம்புவோம், விசுவாசிப்போம், அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய வேதத்துல நாங்கள் பிரியமாயிருக்கும்படியாகவும், உம்முடைய வேதத்தை எப்பொழுது நாங்கள் தியானிக்கிற பிள்ளைகளாகவும், உம்முடைய வேத வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளாகவும் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா. ஆம் தகப்பனே, அவர்கள் ஒவ்வொருவரும் நீர்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டிருக்கிற மரத்தை போல வாழும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதியும் வழி நடத்தியறலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.